தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், புன்னக்காயல் பகுதிகளின் நிலவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம். பெருமழையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகள்தான். கருங்குளம், ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட ஊர்களில் தண்ணீர் வடிந்தாலும் அதன் பாதிப்பு இன்னும் குறையாமல் தான் உள்ளது. வீடுகள் பலவற்றையும் வெள்ளம் வாரி சுருட்ட 70% மக்கள் உடைமைகளை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் போன்றவை அரசு மூலமாகவும் தன்னார்வலர்கள் உதவியுடனும் கிடைக்கிறது. ஆனால் சில குடியிருப்புகளில் மழைநீர் வடியவில்லை. முதற்கட்டமாக நடமாடும் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து காய்ச்சல் மற்றும் தலைவலி மற்றும் ஸ்கின் டிசீஸ்னால சேத்து புண்ணு இந்த மாதிரி மற்றும் டயரியல் டிசீஸ், வயிற்றால வாந்தி அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. மற்றும் பாடி பெயின், தலைவலி போன்ற காய்ச்சல் தொந்தரவுகளுக்கு பொதுமக்கள் வந்து இங்கே மருந்து மாத்திரை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே இருக்கும் சிவராமமங்கலத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மக்களை மீட்டனர். அங்கு தண்ணீர் வடியாமல் இருப்பதால் வீடுகளுக்கு செல்லாமல் நிவாரண முகாம்களிலேயே மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிவக்களை மற்றும் அதனை சுற்றியிருக்கும் ஆலடியூர், நடுவூர் உட்பட 20 கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை முடங்கியுள்ளது. தாங்கள் பேரிடர் மீட்பு குழுவினரால் காப்பாற்றப்பட்டாலும் தற்போது வரை எந்த உதவியும் கிடைக்கப்பெறவில்லை என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். இங்கிருந்து திருச்செந்தூர், நெல்லை, தூத்துக்குடிக்கு செல்லும் பிரதான சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தன்னார்வலர்கள் தான் ஆலடியூர் மக்களுக்கு உணவு வழங்குகிறார்கள். எல்லாருமே வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வீடு வந்து ஒரு 3-4 வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதாவது எங்க ஊர் பெருங்குளம் ஆலடியூர்ல மட்டும் கிழக்க பாத்தீங்கன்னா உண்டியலூர், உடையடியூர், ஊசடியூர் இது எல்லாமே ஆடு மாடுகள் வீடுகள் மொத்தமா தரமட்டம் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷம் நாங்க பின்னோக்கி போயிட்டோம். இப்ப கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து உரிய நிவாரணமோ ஏதோ வந்து பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப வரைக்கும் யாரும் வந்து கேட்கல சார். புன்னக்காயலில் 3000 குடும்பங்கள் வசிக்க அங்கு 4 நாட்களாகியும் வெள்ள நீர் வடியவில்லை. இதனால் அங்கிருக்கும் மண்டபத்திலேயே மக்கள் தங்கியிருக்கிறார்கள். சாலை மார்க்கமாக ஆத்தூருக்கு செல்லும் ஒரே ஒரு வழியும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மணப்பாடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் இருந்து கடல் வழியாக இந்த மக்களுக்கு உணவு செல்கிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் படகுகள் மூலம் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைக்கிறார். இதனிடையே ஏரலில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரணப் படையினருடன் படகில் பயணித்த MP கனிமொழி அங்குள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிந்தார். அவர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வரவழைத்து வழங்கினார். ஏரலை சுற்றியுள்ள பிற பகுதிகளுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற கனிமொழி மக்களுக்கு தேவையான உதவிப் பொருட்களை வழங்கினார். மெய்ஞானபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.